நீங்க கடன் வாங்குறது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கீழே போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க வாழ்க்கையில மேல வரணும்னு நினைச்சீங்கன்னா சில சந்தோஷங்களை சில காலத்துக்கு, நான் எப்பவும் நீ பிரியாணியை வந்து 60 வயசு வரைக்கும் சாப்பிட வேணாம்னு சொல்ல. 3 லட்சம் ரூபாய் வந்துட்டு இருக்கு. இந்த 3 லட்சம் ரூபாய் வச்சு அடுத்த 6 மாசத்துக்கு நான் வந்து குடும்பத்தை கஷ்டப்படுத்தாம ஓட்ட முடியும். அதுக்குள்ளேயும் நல்ல வேலையை நான் தேடிக்க முடியும். பிரஷர் இருக்கவே இருக்காது. திடீர்னு ஏதோ ஒரு செலவு வந்துருமோ, திடீர்னு ஏதாவது அந்த எந்த வகையில நீங்க பயப்பட வேண்டிய இதுவே இருக்காது. கடன் வாங்க வேண்டிய கட்டாயமும் இருக்காது. அதனால கட்டாயமா எல்லாரும் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து இது பண்ணிக்கிங்க. அது ரொம்ப வாழ்க்கையில மஸ்ட்ங்கிறத நான் சொல்லுவேன். சூப்பர் சார். அந்த எமர்ஜென்சி கார்பஸை நீங்க எப்படி ரெடி பண்றது சார்? இப்போ மாசம் மாசம் ஒரு தொகை எடுத்து ஒரு எஃப்டிலயோ இல்ல சேவிங் பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்லை நீங்க லிக்விட் ஃபண்ட்லயோ போட்டுட்டு வர சொல்றீங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான தேவைகள் இருக்கும்ல சார், அது எப்படி வந்து அந்த எமர்ஜென்சி கார்பஸை ஃபிக்ஸ் பண்றது? இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களுடைய ஃபேமிலி பட்ஜெட் இதுக்கு நீங்க கட்டாயமா போட்டாகணும். எமர்ஜென்சிக்கான ஃபண்டை வந்துட்டு எங்கேயோ இருந்து வந்துடாது, அல்லது நம்மளே அதை தயார் பண்ணிடவும் முடியாது, அச்சடிக்க முடியாது. நமக்கு சம்பளமாக வரும் தொகையில ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் நம்ம வந்து அதை சேர்த்தாகணும். இந்த தொகையை வந்து இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நம்முடைய செலவுகள் என்ன, நம்ம கரெக்டா தான் செலவு பண்றோமா, இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கான காசை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தா சம்பளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காது. எப்பவுமே நம்ம வந்து சார் சம்பளம் வாங்குற சம்பளமே பத்தல, வாங்கல சம்பளமே பத்தல அப்படிங்கிறது எல்லா காலத்துலயும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு குறை தான். ஆனா அந்த வாங்குற சம்பளத்துல நம்ம எப்படி இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் பண்ண முடியும்? 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் கூட மனசு வச்சாருன்னா அவரால் 2,000 ரூபாய் வந்து எடுத்து இது பண்ண முடியும். அதனால வந்து நீங்க வந்து அது அந்த உங்ககிட்ட தான் அந்த இது இருக்கு. யாரும் அதுக்காக வழிகாட்டணும் கிடையாது. உங்களுக்கு நான் எமர்ஜென்சி ஃபண்டா கிரியேட் பண்ணணும், அதுக்கு என்னுடைய சம்பளத்துல இருந்து நான் எவ்வளவு ஒதுக்கணும் அப்படிங்கிற கணக்கை நீங்க வீட்டுல போட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயமா ஒரு வாரத்துக்கு 10 தடவை பிரியாணி சாப்பிட்றத ஒரு 2 தடவை குறைச்சாலே அதுல கொஞ்சம் காசு குறையும். மாசத்துக்கு 2 படம் போறத ஒரு படத்துக்கு குறைச்சாலே வந்து காசு குறையும். சரி, இப்படி எல்லாம் சொன்னா கோபப்பட மாட்டாங்களா? இப்படி எல்லாம் சொன்னா கோபப்படத்தான் செய்வாங்க. என்னுடைய சௌகரியத்தை, என்னுடைய சந்தோஷத்தை நீ ஏன் கெடுக்கிற அப்படின்னு இது பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு வட்டி கட்டுறீங்களா? இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் ஆகுற வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணுங்க. அதற்கு பிறகு நீங்க வந்து சந்தோஷமா இருங்க. ஸோ அது உங்க கையில தான் இருக்கு. பட்ஜெட் போடுங்க. பணம் கட்டாயமான வந்து மிச்சமாகும். இந்த பணத்தை தனியா ஒரு லிக்விட் ஃபண்டில் வந்து போட்டு வைங்க, அல்லது ஒரு ஆர்டியோ எஃப்டிலேயோ போட்டு வைங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பணம் சேர்ந்த பிறகு அதை தனியா வச்சிருங்க. அதை நீங்க எப்போனாலும் யூஸ்